श्रीगुरुभ्यो नमः। हरि ओं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं चैव ततो जयमुदीरयेत्। यस्याज्ञया जगत्सृष्टा विरिञ्चिः पालको हरिः संहर्ता कालरुद्राख्यो नमस्तस्मै पिनाकिने। தீர்க்கசத்திரம் அப்படின்னு ஒரு ஞான யஜ்ஞம் கர்ம யஜ்ஞம்லாம் நைமிஷாரண்யம்ன்ற க்ஷேத்திரத்தில் ஏற்பாடு பண்ணி நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம். அங்கே வெவ்வேறு ரிஷிகள், தபஸ்விகள், முனிவர்கள், பண்டிதர்கள், கர்மட்டர்கள் எல்லாரும் பல்லாண்டுகள் பல நாட்கள் இருந்து சத்விஷய விசாரங்களில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அங்க வியாசருடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய லோமசர்ன்ற மகரிஷி வரார். வந்ததும் அங்கிருந்த ரிஷிகள்லாம் ஈஸ்வரனுடைய ஞானத்தை எங்களுக்கு தரணும்னு லோமசர்கிட்ட விஞ்ஞாபனம் பண்றான்ற அளவுல பார்த்தோம். அதுல ஈஸ்வரனுடைய ஆராதனைனால என்ன விதமான பலன்கள் ஏற்படுறது, என்னென்ன விதமான காரியம் பண்ணும் பொழுது என்னென்ன விதமான பலன்கள் சித்திக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பத்தி உபதேசம் பண்ணணும்னு லோமசர்கிட்ட விஞ்ஞாபனம் பண்ண. சிவா இதி வியக்ஷரம் நாம வியாஹரிஷ்யந்தியே ஜனாஹ தேஷாம் ஸ்வர்கஸ்ச மோக்ஷஸ்ச பவிஷ்யதி நச்ச அந்யதா அப்படின்னு சிவமந்திரம் உத்தமமானது அப்படின்ற ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சார். சிவா அப்படிங்கிற பதத்திற்கு சிவதத்துவ ரகசியம் அப்படின்னு ஒரு கிரந்தம் ஒன்று நீலகண்ட தீட்சிதர் பண்ணியிருக்கார். அதுல சிவோ மகேஸ்வர சம்பு பினாக்கி சசிசேகரா வாமதேவோ விரூபாட்ச கபர்தி நீலலோகிதஹான்ற அந்த ஸ்லோகம் ஸ்கந்தபுராணத்திலேயே ஸ்தோத்திரமாக இந்த அஷ்டோத்திரம் கொடுக்கப்படுறது. அதுல சிவஹா அப்படிங்கிற பதம் வர்றது. அதுக்கு வியாக்கியானம் சிவசப்தா சோபனவச்சனஹா ஸ்வஸ்ரேயசம் சிவம் பத்ரம் இதி அமரகோஷாத். அமரகோஷத்துல சிவம்ன்ற பதம் ஸ்ரேயஸ் கொடுக்கிறது அப்படிங்கிற ஸ்வஸ்ரேயசம் ஸ்வயமேவ ஸ்ரேயஸ் மங்களம் பத்ரம் அப்படிங்கிற அர்த்தத்துல வர்றது. சிவாஹா சோபனாஹா சர்வஜத்வாதயோ குணாஹா அஸ்ய சந்தி இது சிவா. அப்ப சிவபதம் சோபனம் அப்படிங்கிற அர்த்தம் மங்களத்தை கொடுக்கக்கூடியது. மங்களம் அப்படிங்கிறதுக்கான பர்யாயமாகவே சிவசப்தம் இருக்கு, சிவம்ன்ற பதம் இருக்கு. அதுக்கு காரணம் சர்வஜத்வாதி குணம் இருக்கிறதுனால. சர்வஜத்துவம் ஈஸ்வரன். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரனுக்கு மேலாக இருக்கக்கூடிய தத்துவத்தை தான் இங்க பினாக்கி அப்படிங்கிறதாக புராணம் சொல்றது. அந்தந்த புராணங்கள் அந்தந்த பகவான விஷ்ணு புராணம் விஷ்ணுவை பரபிரம்மமாக எடுத்துண்டு அந்த புராணம் அதை பத்தி பேசுறது. இங்க ஸ்கந்த புராணம் சிவபுராணத்துல சிவன் தான் பரபிரம்மம், பினாக்கினே அப்படின்னு பினாக்கி ஆகிய ஈஸ்வரன் வந்து பரபிரம்ம வஸ்து, பரமாத்மா சகுண பிரம்மம், ஜெகத்காரணம் பிரம்மமும் சிவன் அப்படிங்கிற. அதனாலதான் உமையா சக அது வந்து சகுண பிரம்மமாகவும் நிர்குணமாக இருக்கும் பொழுது சிவஹா. அங்க கூட சிவபதம் ரெண்டாக பிரிக்கப்படுறது. ஷாவா அப்படின்னு ரெண்டா பிரியும் பொழுது அந்த சயனம சொல்லக்கூடிய அந்த ஷகாரமானது அங்க நிர்குணமான ஆதாரபூதமா இருக்கக்கூடிய வஸ்துவை சொல்றது. ஏன்னா அந்த ஷயனே சயனம்ங்கிற அர்த்தம் எப்படி சித்திக்கிறதுன்னா நிர்குண பிரம்மமாக இருக்கிறதுனால, நிர்குண பிரம்மமாக சர்வாதாரமாக இருக்கிறதுனால அது அந்த ஷகாரம் சயனம் பண்றார்
புரீஷயனாத் புருஷா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்தர்யாமி, அதுதான் புருஷகாங்கிற வார்த்தையும் இந்த சயனம் பண்ணக்கூடிய, ஏன் சயனம்னு சொல்றதுன்னா இதுல பட்டுக்காம இருக்கு. சயானோ ஜெகத் பிபர்த்தி அப்படின்னு அந்த ஈஸ்வர ஸ்வரூபமானது ஸ்வயம் தன்னை மாத்திக்காம அதே சமயத்துல சர்வத்தையும் தாங்கி இருக்கிறதுனால அதான் விவர்த்த காரணம்னு வேதாந்தத்துல சொல்லக்கூடியது. இந்த ஷா சப்தத்தினால சொல்லப்படுறது. ஷீ சப்தம் எதில் எல்லாம் லயம் அடைகிறதோ அது ஷீ. அந்த வா அப்படிங்கிறது வகதி, வாகனம்னு சொல்றோமே, வாகனம் எல்லாத்தையும் நடத்தி செல்வதும். அதுதான் நேத்திக்கு பார்த்தோம். கலந்த நிலை கடந்த நிலைன்னு ரெண்டு விஷயம் சிவத்தை பத்தி சொல்லும் பொழுது தமிழ்ல கடந்த நிலை அப்படிங்கிறது தான் ஷீ, அதாவது நிர்குணஸ்வரூபம். கலந்த நிலையாக இருக்கிறது வகதிங்கிற வா. அதனால சிவம் அப்படிங்கிற பதமே அங்க நிர்குணத்துவத்தையும் சொல்றது, சகுணத்துவத்தையும் சொல்றது. அதே சமயத்துல உபனிஷதுகள் சிவத்தை சொல்றது நாந்த பிரஜம் ந பகிஷ் பிரஜம் ந உபயத பிரஜம் ந பிரஜானகணம் ந பிரஜம் ந அப்பிரஜம். மாண்டூக்கியம் உபனிஷத். அதிருஷ்டம் அவ்யவஹாரியம் அக்ராஹ்யம் அலக்ஷணம் அச்சிந்தியம் அவ்யபதேஷ்யம் ஏகாத்ம பிரத்யய சாரம் பிரபஞ்ச உபசமம் சாந்தம் சிவம் அத்வைத்தம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா ச விஜ்ஞேயா. ஆத்மவஸ்துவாக நிர்குணமாக அத்வயமாக இருக்கக்கூடிய வஸ்து தான் சாந்தம், அதுவே சிவம், அதுவே மங்களம்னு உபனிஷத்தும் சொல்றது. அதனால இந்த சிவதத்துவத்துல ஸ்வஸ்ரேயசம் சிவம் பத்ரம் சிவாஹா சோபனாஹா சர்வஜத்வாதயோ குணாஹா அஸ்ய சந்தி. சர்வஜத்வம்னு, சர்வஜத்வம் சர்வசாட்சி, சர்வஜத்வம்னா ரெண்டு விதம். சர்வஸ்ச ஞஸ்ச, எல்லாமாகவும் இருக்கு, அதுவே ஞப்தி ஸ்வரூபமாகவும் இருக்குங்கிறதுனால எல்லாமே ஞப்தி அப்படிங்கிறதுனால அங்க சர்வஜ்ஞா அப்படின்னு நிர்குணமாக அந்த ஷீ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த பதத்தை எடுத்துட்டோம்னா சர்வஜத்வம் சர்வஸ்ச ஞஸ்ச அப்படின்னு எடுத்துக்கிறது. வகான்னு எடுத்துக்கும் பொழுது, அந்த வா பதத்தை எடுத்துக்கும் பொழுது வகத்தின்னா அப்ப எல்லாத்தையும் கூட்டி செல்வது, இல்லை எல்லாத்திலும் கலந்திருப்பது அப்படிங்கிற பொழுது அங்க சர்வம் ஜானாதி, எல்லாத்தினுடைய விசேஷ குணங்களையும் யுகபத் ஞானத்தோடு இருக்கிறது. ஈஸ்வரனுடைய ஞானம் தான் சிருஷ்டியாக இருக்குங்கிறதுனால அங்க சர்வஜத்துவ குணம் அப்படிங்கிறது சகுண பிரம்மத்தையும் சொல்றதாக ஆகிறது. ஹர்ஷ ஆதரே ஆதேஹே ஆகிருதி கணத்வாது அச்சு பிரத்யயா ஹேது அலங்கார விதையா அபேத உபசாராத்வா. இது வியாக்கரணம் சொல்றார். சர்வஜதாதயஸ்ச அங்க அவ்யய பேதேன விவிதாக சிவபுராண ஆகம பிரசித்தாக. அங்க சிவபுராணமும் ஆகமும் என்ன சொல்றது அங்க ஈஸ்வரனை பத்தினா, சர்வஜதா திருப்தி அநாதி போதா ஸ்வதந்திரதா நித்தியம் அலுப்த சக்தி அனந்த சக்திஷ்ச விபோஹோ விதிஜ்ஞாஹ ஷடாகுஹு அங்கானி மகேஸ்வரஸ்ய ஞானம் விராகதைஹி விராகத ஐஸ்வர்யம் தபஹ சத்யம் க்ஷமாதிருதிஹி ஸ்ரஷ்டுத்வம் ஆத்மசம்பந்தஹ ஹி அதிஷ்டாதிருத்வமேவ ச அவ்யயானி தச ஏதானி நித்யம் திஷ்டந்தி சங்கரே. இங்கே சங்கரங்கிற பதத்தை சிவபதத்துல சர்வஜத்துவம் திருப்தி நித்திய திருப்த ஸ்வரூபம், இது வேணுங்கிற ஒண்ணு இல்லாம இருக்கக்கூடியது. ஏன்னா சர்வாத்மாவாக இருக்கிறதுனால இது தான் அது பூர்ணமாகணும்னு இல்லை. பூர்ணஸ்வரூபம் அநாதி போதகா, அநாதி ஸ்வரூபம் போதஸ்வரூபம் இல்ல, அநாதியாகவே போதமாக எப்பவுமே ஞப்தியாகவே இருக்கு, ஜடத்துவமே இல்லாத ஸ்வரூபம். ஸ்வதந்திரதா, அதனால ஈஸ்வரன் ஸ்வதசித்தம். பரமேஸ்வரனை சித்தம் பண்றதுக்கு வேற ஒண்ணு தேவையில்லை. அதனாலதான் குலம் இல்லாதவன்னு திட்டுறான். இந்த இடத்துல பின்னாடி தக்ஷ பிரஜாபதி பரமேஸ்வரனை ஸ்லேஷாலங்காரம் சிலேடையா அகுலஹா, அகுலி, குலம் இல்லாதவன். குலம்னா இதிலிருந்து ஏதோ ஒண்ணுத்திலிருந்து வந்திருந்தாதானே குலம் இருக்க முடியும். சொத்தமாக சித்தமா இருக்கிற பெற்ற தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உமக்கு இந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயான்னு ஒரு பாட்டு உண்டு.
ஈஸ்வரனுக்கு ஏது முன்னாடி, ஈஸ்வரனுக்கு முன்னாடி ஒரு வஸ்து இருந்திருந்தா தானே அதுக்கப்புறம் ஈஸ்வரன் வந்தான்னு சொல்ல முடியும். சர்வத்துக்கும் ஆதாரமாக, காலத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. காலமே ஈஸ்வரனை ஆசிரியச்சு தான் இருக்குங்கிறதுனால, அப்போ இதுக்கு முன்னாடி, ஈஸ்வரனுக்கு முன்னாடின்னு ஒண்ணு சொல்ல முடியாது இல்லையோ. அதனால சுதந்திரதா நித்தியம் அலுப்த சக்தி, அலுப்த திருக்குன்ற ஒரு வார்த்தை வேதாந்தத்துல வரக்கூடியது. அதனால எந்த க்ஷணமுமே இல்லாமல் போகிறது இல்ல. ஒரு ஒரு அனுபவத்திலையும் அனுசியூதமாக இருக்கக்கூடியது சிவஸ்வரூபம். அதனால நித்தியம் அலுப்த சக்தி. அலுப்த சக்தி மட்டும் இல்ல, அனந்த சக்திஷ்ச. பகவானுடைய சக்தி அனந்தமாக இருக்கு. ஏன்னா இது அளவிடற்கரியாதது, எல்லாமே அளவிடற்கரியாததா தானே இருக்கு. காலம் அளவிடற்கரியாததா இருக்கு. காலம் எங்க ஆரம்பிக்கிறது, எங்க முடியறது, தேசம் எங்க ஆரம்பிக்கிறது, எங்க முடியறது, ஸ்பேஸ் எங்க போய் முடிய போறது, பொருள்கள் எங்க ஆரம்பிக்கிறது, எங்க முடியறது, ஒரு ஒரு பொருளுக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஞானம் இருக்கே, அந்த பொருள் பற்றிய அறிவு எங்க ஆரம்பிச்சு எங்க முடியறது, எதுவுமே ஒரு முடிவில்லாம இருக்கக்கூடிய சக்தி. அதுதான் மாயா சக்தின்னு சொல்றது. ஈஸ்வரனுடைய, அம்பாளோட சக்தி அது. அனந்த சக்திஷ்ச விபோஹோ விதிஜ்ஞாஹா ஷடாஹு அங்கானி. இதெல்லாம் விதி, ஞப்தி, விபுஹு. ஈஸ்வரன் வியாபித்து இருக்கக்கூடியவன். அதெல்லாம் மகேஸ்வரனுடைய குணம். விபு அப்படிங்கறதே, விபுத்துவம்ங்கிறது ஒரு குணமாக மகேஸ்வர அங்கானின்னு போடுறது புராணம். ஞானம், விராக, ஐஸ்வர்யம், தபஹா, சத்தியம், க்ஷமாதிருதி, இந்த மாதிரி குணங்கள், சிரஷ்டுத்துவம், உற்பத்தி செய்யக்கூடிய சக்தி, ஆத்ம சம்போதா, ஆத்ம ஞானம், அதிஷ்டாதித்துவம், எல்லாத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது, அவ்யயானி, மாறுதலுக்கு உட்படாமல் இருக்கக்கூடியது, இதுக்கு மேல பிரிவுபடாமல் இருக்கிறது. இதெல்லாம் தச ஏதானி நித்தியம் திஷ்டந்தி சங்கரே, ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கு. அப்போ இதுல என்ன கேள்வி வருதுன்னா, அப்ப பரமேஸ்வரனுக்கு இது குணம்னு எப்படி சொல்ற அப்படின்னா, எத்யபி பரமசிவஸ்ய நிஷ்கலத்வாத் குணான பவந்தி. சிவனுக்கு பரமேஸ்வரனுக்கு குணம்னு இருக்குன்னே சொல்ல முடியாது. நிர்குணமான ஸ்வரூபமாச்சே. நீ இப்படியெல்லாம் இருக்கார், ஜடாதாரியா இருக்கார், இப்படி இருக்காருன்னு எதை வச்சு சொல்றேன்? அதுக்கு ஸ்ருதியே சொல்றது நிஷ்கலம், நிஷ்கிரியம், சாந்தம், நிரவத்தியம், நிரஞ்சனம், பிரம்மத்தினுடைய லட்சணம். அப்பேற்பட்ட பிரம்மத்தினுடைய லட்சணம் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது எப்படி சிவனுக்கு குணம் சொல்றேன்னா, வாதுல சுத்திங்கிற ரிஷி சொல்றார், சிவதத்துவம் மகாசேன, சிவதத்துவம் சிவதத்துவம் மகாசேன நிஷ்கலம் து இதி கீர்த்திதம் இதி வதனாத் ததாபி சிருஷ்டியர்த்தம் சர்வதத்வானாம் லோகஸ்ய உற்பத்தி காரணாத் யோகினாம் உபகாராய ஸ்வேச்சையா கிருஹ்யதே தனும். அதனால இச்சா மாத்திரமாக இந்த தனுவை எடுத்துக்கிறார் பகவான். அவதார தத்துவம் மாதிரிதான் பகவான் அங்க கீதையில சொல்லும் பொழுது, இந்த மாயாம் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையான அங்க அவதாரம் பண்ணும் பொழுது மாயையை தான் எடுத்துக்கொண்டு இந்த ஜெகத்துக்குள்ள நான் அவதாரம் செய்கிறேன்னு சொல்ற மாதிரி, இங்க பரமேஸ்வரனுடைய ரூபமானது சிருஷ்டியர்த்தம் சர்வ தத்துவானாம் லோகஸ்ய உற்பத்தி காரணாது, இந்த லோகத்தினுடைய உற்பத்தி காரணமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம், யோகினாம் உபகாராய, யோகிகளுக்கு உபயோகம் படுன்றதுனால ஈஸ்வரன் இந்த தனுவை எடுத்துக்கிறான். தனுனா தேகம். அதனால எப்படி ஒருத்தன் தபஸ் பண்றான்னா பகவான் அவனுக்கு முன்னாடி தோன்றுகிறாருங்கெல்லாம் இருக்கே புராணத்துல, வர முடியுமான்னா? இப்பேற்பட்ட ஜெகத் சிருஷ்டி பண்ற பகவான் தன்னுடைய தனுவாக ஒண்ணு தேர்படுத்திட்டு ஏன் வர முடியாதுங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா? அதனால யோகினாம் உபகாராய ஸ்வேச்சையா கிருஹ்யதே தனும் ததா ஏவ யோகினாம் சாபி ஞானினாம் மந்திரினாமபி ஜபபூஜா நிமித்தாய நிஷ்கலம் சகலம் பவேது. அதனால நிஷ்கலமான ஸ்வரூபம் சகலமான ஸ்வரூபமாக ஆகிறது. ஏன்னா ஜபபூஜ நிமித்தாய, இது நம்ம தியானத்திற்கு பரமாத்ம ஸ்வரூபமானதுக்கு ஒரு ரூபம் கொடுக்கணும்னா, அதான் நம்ம சொன்னோம் நேத்திக்க, நிர்குண வஸ்துக்கு ஒரு குணம், நிர்குணத்தை சொல்லக்கூடியதாகிய குணம் சொல்லப்படும் பொழுது அது பினாகியாகிய பரமேஸ்வரன் சிவன் சொல்லும் பொழுது நிர்குணஸ்வரூபத்திற்கு ஒரு குணம் காமிச்சேன்னா எப்படி இருக்கும்? அதுதான் லிங்கம்.
அதுதான் ஜட்டாதாரி, அதுதான் திரிநேத்ர, அதுதான் பினாகபாணி. இது எல்லா சுரூபமும் பின்னாடி இந்த புராணமே ஸ்கந்த புராணம் அதை பத்தி ஒன்னொன்னதை பத்தியும் பேச போறது. இதெல்லாம் என்னன்னா நிர்குண வஸ்துக்கு ஒரு குணம் கொடுக்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்க அதனாலதான் நம்ம நேத்திக்கே பார்த்தோம். இவர்கிட்ட நம்ம ரிஷிகள்லாம் கேட்கிறா லோமசர் கிட்ட என்ன கேட்கிறான்னு பார்த்தோம். பரமேஸ்வரனுடைய தியானம் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்கிறா. எப்படி தியானம் பண்ணணும், என்ன விதமாக அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வர்றது. ஏன் அதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கு? எல்லா சுவாமிக்கும் ஒரே மாதிரி சொல்லிட வேண்டியதானே, எல்லாம் பிரம்மன்னு சொல்றேன். அப்போ எதுக்கு தனித்தனியாக ஒண்ணுக்கும் தனித்தனியான ஒரு மகாத்மியம், ஒண்ணுக்கு தனித்தனியான ஒரு அஷ்டோத்தரம் வேற, சகஸ்ரநாமம் வேற அப்படின்னா அந்த ஈஸ்வரனுடைய உபாசனையானது பரபிரம்மன் தான் இந்த ஈஸ்வரனா உபாசிக்கிறோம், பரபிரம்மத்தை தான் விஷ்ணுவா உபாசிக்கிறோம், பரபிரம்மத்தை தான் கிருஷ்ணனா உபாசிக்கிறோம், பரபிரம்மத்தை தான் விக்னேஸ்வரரா உபாசிக்கிறோம். இருந்தாலும் ஒரு விதமான குண விஷயத்தை அங்க கொண்டு வரோம். மகாவிஷ்ணு அதாவது கொண்டு வரோம்னா ரிஷிகள் அப்படி நமக்கு கொடுத்துருக்கா. என்னன்னா பரமேஸ்வரனை பத்தி சொல்லும் பொழுது நிர்குண பிரம்ம வஸ்துவையே குணங்காமிச்சு குணம் வழியாக நிர்குணத்துவத்தை பிரதிபாதித்தம் பண்ணக்கூடியதாக இருக்கிறது சிவன்னு சொல்லும் பொழுது. பரமேஸ்வரன் பினாகின்னு சொல்லும் பொழுது அந்த நிர்குண பிரம்மத்தையே குணம் வழியாக காண்பிக்கிறது. அதனாலதான் சன்னியாசிகள் அத்வைத பரமாக இந்த மோட்சத்தை ஆசிரியிச்சு பண்ற சாதனை செய்கிறவர்கள் முக்காவாசி சிவ உபாசனையில தான் ஈடுபட முடியும். ஏன்னா ஈடுபடுறது வழக்கமாக இருக்கு, அதில் மற்றதை முடியாதுன்னு சொல்ல வரல. ஏன்னா இங்க நிர்குணத்துவத்தையே பிரதிபலிக்கிறது ஈஸ்வரனுடைய தன்மை. அதனால அலங்காரம் கிடையாது, வெறும் ஒரே துணி, ஒரே வஸ்திரம், வெறும் விபூதி, வெறும் லிங்கம் ரூபம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற ஈஸ்வரன் எதை நமக்கு காண்பிச்சு கொடுக்கறதுன்னா சிவலிங்கம்ன்றது பரமேஸ்வரன் நிர்குண பிரம்மத்தை காண்பிக்கிறது நேரடியாக. அப்போ சகுணேஸ்வரனை காண்பிக்கும் பொழுது மகாவிஷ்ணுங்கிற தியானம் முதலானவைகள் பண்ண முடியறதுங்கிற பொழுது இங்க நிர்குணஸ்வரூபத்தை சொல்றதுனால காண்பிக்கிறதுனால அதுக்கு ஏத்த மாதிரியான அஷ்டோத்திரங்கள், சகஸ்ரநாமங்கள், தியானம் முதலானவை சொல்ல வேண்டியிருக்கு. அதனாலதான் அதை சொல்லுங்கோன்னு லோமசர் கிட்ட ரிஷிகள் கேட்கிறான் எப்படி பண்ணணும் அப்படின்னு. அதனால இங்க நிஷ்கலஸ்வரூபம் சகலமாக எப்படி ஆகிறதுன்னா ஜபபூஜ நிமித்தாய நிஷ்கலம் சகலம் பவேதிதி தத்ரைவ வாதூல சுத்தே வச்சனாத்து. வாதூல சுத்திங்கிறவர் இதுக்கு இதனாலதான் சகலமாகிறது. ததாஸ்ரித பராசக்தி கல்பிதான் குணான் ஆதாய ததா வியபதேசா. இதாவது இங்க பராசக்தி கல்பித குணம் அப்படின்னு இங்க பிரிக்கிறார். அதனாலதான் பரமேஸ்வரனை அம்பாளோட சேர்த்து இங்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்றோம். சிவனுக்கு சொல்லும் பொழுது சர்வம் சிவார்ப்பணம்னு இல்லை, சாம்ப சிவார்ப்பணம் அஸ்து. அம்பாளோடு சேர்ந்துதான் அங்க அர்ப்பணம் வரும். ஏன்னா அம்பாள் இல்லைங்கிற பொழுது ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கிறான்னா அங்க அர்ப்பணத்துக்கு அவகாசம் கிடையாது. ஏன்னா ஜீவ பிரம்ம பேதம் கிடையாது, ஜீவேஸ்வர பேதம் கிடையாது. அதனால ஜீவ ஜெகத் பேதம் கிடையாது, ஈஸ்வர ஜெகத் பேதம் கிடையாது. சிவமயம், சிவமயம்னு சொல்லும் பொழுது சிவமயம் தான், அது தவிர ஒண்ணும் கிடையாது. விஷ்ணுமயமா வெறும்னு விஷ்ணுமயம்னு சொல்றது இல்லை, சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து. ஜெகத்துன்னு ஒண்ணு இருக்கே நீ பாக்குறியே, அது விஷ்ணுவால வியாபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றது. அப்போ அங்க சகுனத்துவம் காண்பிக்கப்படுறது. சிவமயம்னு சொல்லும் பொழுது சகுனத்துவம் காண்பிக்கப்படல, ஏன்னா ஜெகத் இல்லைங்கிறதுனால சிவமயம் அப்படின்னு தான் எழுதுறது உண்டு. எங்க ஊர்ல எல்லாம் சிவமயம்னு எழுதி மேல லெட்டர் எழுதும்போது அந்த காலத்துல கையில கார்டு எழுதுவோம், இன்லைன் லெட்டர் எழுதும் பொழுது இல்ல பத்திரிகை எழுதும்போது சிவமயம் அவ்வளவுதான் இருக்கும். சிவமயம்னு சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சு. அப்போ அங்க அர்ப்பணம்ன்றது எங்க வர்றது? நான் வேற ஈஸ்வரன் வேற என்னதான் அர்ப்பணம் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல எங்க இருந்து அப்போ இந்த குணங்கள் வருதுன்னா ஆசிரித பராசக்தி கல்பிதான் குணாநாதாய. அம்பாளுடைய சுரூபத்தினாலதான்
அம்பாளுடைய சேர்க்கையினால பரமேஸ்வரனுக்கு வந்து இந்த குணங்கள் வருது. சிவஹா சக்தியா யுக்தா சக்தஹா பவதின்னு சௌந்தரலஹரி முதல் ஸ்லோகமே. அதுவா சிவஹா ஸ்வயமேவ சிவசோபனத்வா. சரி, மங்களத்துவம்ன்றது ஒரு குணமாக வருதுன்னு பார்த்தேன்னா அது அம்பாளுடையதுன்னு சொல்லலாம். ஆனா மங்களம்ன்றது பகவானுடைய ஸ்வரூபமாகவே இருக்கு. ஸ்வயமேவ சிவஹா, ஸ்வயமே மங்களம். ஏன் சோபனத்துவம் சர்வஜீவ விற்பி ஆணவ கர்மணா மாயாக்கியானாம் இதம் மலத்ரய அபாவ ரூப நைர்மல்ய லட்சணம் சுத்தம். இது நான் வந்து இந்த நீலகண்ட தீட்சிதருடைய சிவதத்துவ ரகசியம்ல இருந்து படிக்கிறேன். அப்போ சுத்தமாக இருக்கிறது ஈஸ்வர ஸ்வரூபம், நிர்குணஸ்வரூபம். அதுதான் பகவான் கீதையில சொல்லும் பொழுது ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதேன்னு ஸ்வரூபமானது எல்லாத்தையும் பஸ்மமாக்கிடும். பகவான் பரமேஸ்வரன் வந்து பிக்ஷாட்டனரா போகும் பொழுது எதுவும் எடுத்துக்காம போறார், ஒண்ணும் கிடையாது. அவருக்கு கையில உடல்ல வஸ்திரம் கூட இல்லாம. அப்போ அந்த ஸ்வரூபம் மண்ணாசையும் கிடையாது, பொன்னாசையும் கிடையாது. அதனால அங்க பிக்ஷைக்கு போகும் பொழுது ஸ்திரீகள் கூட வராங்க, அதுவும் திரும்பி போயிடுறார் பரமேஸ்வரன் பார்க்காமன்னு. அந்த 3 விதமான விஷயங்கள், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, 3த்திலிருந்தும் அப்பாற்பட்டதாகியது அப்படின்னு அங்க காண்பிக்கப்படுறது அந்த விற்த்தாந்தத்துல. அந்த மாதிரி ஈஸ்வரனுடைய சுத்தத்துவம் இந்த மலினத்துவம் இல்லாத ஸ்வரூபம். எப்படிப்பட்டதா, என்ன வேற வஸ்துவே இல்லையே, அதனால நிர்மலமான ஸ்வரூபம்ன்றதுனால இங்க சுத்தத்துவம் சித்திக்கிறது. இந்த ஏன் அதை சொன்னேன்னா ஆணவ கர்ம மாயா 3மே இல்லாம இருக்கக்கூடிய ஸ்வரூபம். அதனால பந்தம் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து பகவானை தவிர வேற பொருளே இல்லைங்கிற பொழுது அசுத்தத்துக்கான வாய்ப்பே இல்லை. அனுகு ஜீவஹா தஸ்ய அநாதி ஜீவதா பாதகா அவித்யா சம்பந்தா ஆணவம் மலம். இந்த மாதிரியான மலங்கள் இல்லாம இருக்கிறதுனால சிவம்ன்ற பதமானது மங்களத்தை குறிக்கிறது அப்படின்னு. அதனால இங்க லோமசர் சொல்றார், சிவேதி வியக்ஷரம் நாம வியாஹரிஷ்யந்தி ஏஜனாக தேஷாம் ஸ்வர்கஸ்ச மோக்ஷஸ்ச உதாரோஹி மகாதேவா தேவானாம் பதி ஈஸ்வரா. தேவானாம் பத்தினா ஏன்னு பார்த்தோம் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். தே தன்யாஹா தே மகாத்மானஹா ஏ பஜந்தி சதாசிவம். வினா சதாசிவம் யோஹி சம்சாரம் தர்த்துமிச்சதி சமூடோ ஹி மகாபாபா சிவத்வேஷீ ந சம்சயः பக்ஷிதம் ஹி கரம் ஏன தக்ஷயஜ்ஞோ விநாசிதः காலஸ்ய தகனம் ஏன கிருதம் ராஜ்ஞ பிரமோச்சனம். சொல்றார், சதாசிவம் வினா சம்சாரம் யஹா தர்த்துமிச்சதி. அதனால இந்த சிவஸ்வரூபத்தை ஆசிரயிக்காமல் யார் இந்த சம்சாரம்ன்ற சாகரத்தை கடக்கணும்னு விருப்பப்படுறானோ சமூடஹா, அவன் மூடன், விஷயம் அறியாதவன் இருக்கும். மகாபாபா, பெரிய பாபி. சிவத்வேஷி, சிவத்வேஷினா இங்க சிவன்ற ஒரு ரூபத்துக்கு துவேஷம் கிடையாது, மங்களத்துவத்திற்கே அவன் துவேஷியா. சிவம்னா என்னன்னு பார்த்தோம், சர்வ மங்கள ஸ்வரூபம், சர்வ ஆதார ஸ்வரூபம், தன்னுடைய ஸ்வரூபம். அப்படிங்கிற பொழுது அந்த ஸ்வரூபத்துக்கே துவேஷமாக போயிடுறான் அவன். ந சம்சயா. அதனால சிவபதம், ஈஸ்வரன் வந்து சர்வ ஆதாரமாக இருக்கிறதுனாலதான் பூத பிரேத பிசாச எல்லாத்துக்கும் சுவாமி. எல்லா வர்ண தர்மங்கள், ஆசிரம தர்மங்கள், மனுஷன் மிருகம், இந்த பேதம், எல்லா பேதத்தையும் கடந்தது தானே வந்து ஆத்மஸ்வரூபம். எல்லா விதமான பேதம். அதனாலதான் இன்னைக்கும் கிராமாந்தரங்கள்லாம் உற்சவாதி விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒவ்வொரு சுவாமியும் அந்தந்த சமூகத்துக்கான சுவாமியா இருக்கும். ஒரு கோயில் இருக்கும். இது வந்து பீட்டாஹாரி, இது வந்து மாரியம்மன், இது வந்து பிள்ளையார் ஊர் கிராமம், பிள்ளையார் தெரு, இங்க தொந்தி கணபதி, இங்க வந்து சிவன் கோயில் இருக்கு, இங்க பெருமாள், இப்படி பல விதமான சமூகங்கள் இருக்கும். அந்தந்த ஊர், அந்தந்த சமூகத்துக்கான உற்சவங்கள் அந்தந்த இடத்துல நடந்துட்டு இருக்கும். ஆனா பரமேஸ்வரன் மட்டும் நடராஜா பார்த்தா எல்லா இடத்துக்கும் போவார். ஏன்னா இது அத்தனைக்கும் அப்பாற்பட்ட ஸ்வரூபம். அதனாலதான் இங்கேயும் பின்னாடி தக்ஷன் வந்து இவன் வந்து வேத பாஹ்யன்னு சொல்றான். பரமேஸ்வரன் வந்து இந்த வர்ணாசிரம தர்மங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, அதுவும் சிலேடை தான், சிலேஷையாக இங்க பின்னாடி வரப்போகுது கதை. வேத பாஹ்யான்னு திட்டுறான்.
வேதத்திற்கு வெளியில இருக்கக்கூடிய சுரூபம் அவனை போய் எதுக்கு நான் இந்த யஜ்ஞத்துக்கு கூப்பிடணும்னு கேட்க போறான். அதுக்கு அது என்ன அர்த்தம்னா, இது எல்லாத்திற்கும் கடந்தது. அப்போ எல்லா வஸ்துக்கும் ஆத்ம வஸ்துவாக இருக்கு. எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவாக இருக்கிறது அதே வஸ்து தானே. அப்போ அதை நீ துவேஷம் பண்ணேன்னா என்னன்னா ஆத்ம துவேஷியாக. சமூடோஹி மகாபாபா சிவத்வேஷி ந சம்சயா. இதுதான் பின்னாடி இப்போ கதையாக தக்ஷ பிரஜாபதியினுடைய கதை வரப்போறது. அவன் வினா சதாசிவம் சம்சாரம் தர்த்துமிச்சதி. பரமேஸ்வரனை கொண்டு வராம வெறும் வேத யஜ்ஞத்தினாலேயே சம்சார தரணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அதனால சிவத்வேஷம் பண்ணா. அதனால வீரபத்திரர் தக்ஷ யஜ்ஞத்தை நாசம் பண்ணி தக்ஷனை அழிக்கிறதாக கதை வரப்போறது. அதை இங்க ஆரம்பிக்கிறார் லோமசர். வினா சதாசிவம் யோகி சம்சாரம் தர்த்துமிச்சதி சமூடோஹி மகாபாபா சிவத்வேஷி ந சம்சயா பக்ஷிதம் ஹி கரம் ஏன தக்ஷ யஜ்ஞோ விநாசிதா. ரெண்டு விஷயம் சொல்றார். விஷம் யாரால பருகப்பட்டதோ, பக்ஷிதம் கரம், இந்த ஆலாகல விஷம் இருக்கே, காலக்கூட்டம்னு இங்க சொல்லப்பட போகிற விஷம், அதுதான் ஆலாகல விஷம்னு. ஆலவாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மதுரையில பரமேஸ்வரனுக்கு ஹாலாஸ்யநாதன். ஆலாகல விஷம் இருக்கக்கூடிய வாயையோடு உடையவர் அப்படிங்கிறதுனால ஹாலாஸ்யநாதர் தான் தமிழ் ஆலவாய். வீடல் ஆலவாயிலாயின்னு தேவாரம் இருக்கு. ஆலவாய் கஷேத்திரமாக இருக்க மதுராபுரி. அங்க பகவான் இந்த கரத்தை பக்ஷணம் பண்றார், விஷத்தை. பக்ஷிதம் ஹி கரம் ஏன தக்ஷ யஜ்ஞோ விநாசிதா. தக்ஷ யஜ்ஞம் யாரால நாசம் பண்ணப்பட்டதோ, காலஸ்ய தகனம் ஏன கிருத்தம், காலனை யார் எரிச்சாலோ, காலகா அதுவும் நம்ம பார்ப்போம் பின்னாடி. ஏன கிருத்தம் ராஜ்ஞா பிரமோச்சனம், ராஜாக்கள் எல்லாம் மோட்சம் கொடுத்தார் கங்கையை கொண்டு அப்பேற்பட்ட ஸ்வரூபம் இந்த சிவஸ்வரூபம். ரிஷயா ஊச்சுஹு. இதை கேட்ட உடனே ரிஷிகள் கேட்கிறா, என்னவோ சொல்றாரே, கரத்தை பக்ஷிச்சார், தக்ஷ யஜ்ஞத்தை நாசம் பண்ணார், இதெல்லாம் என்ன கதை சொல்லுங்கோன்னு ரிஷிகள் கேட்கிறா. யதாகரம் பக்ஷிதம் ஜயதா யஜ்ஞோ விநாசிதா தக்ஷஸ்ய ததா ப்ரூஹி பரம் கௌதூகலம் ஹினஹா. இதெல்லாம் கேட்கணும்ன்ற ஆசையா இருக்கு. பரமேஸ்வரன் எதனால விஷத்தை சாப்பிட்டார், எப்படி சாப்பிட்டார், எந்த யஜ்ஞத்தை எப்படி நாசம் பண்ணார், இந்த தக்ஷனுடைய யஜ்ஞம் எதனால நாசம் செய்யப்பட்டது, இதெல்லாம் கேட்கணும்ன்ற ஆசை நீங்கள் தூண்டுறேள், இதை சொல்லுங்கோன்னு விஞ்ஞாபனம் பண்ண சூதௌவாச்சாம். இங்க சொல்றார் அவர், தாக்ஷாயணீ புராதத்தா சங்கராய மகாத்மனே வச்சனாத் பிரம்மணோ விப்ரா தக்ஷேண பரமேஷ்டினா ஏகதா இசதக்ஷோ வை நைமிஷாரண்யம் ஆகதः யதிருச்சா வசம் ஆபன்ன ரிஷிபிः பரிபூஜிதः ஸ்துதிபிः பிரணிபாதைश्च ததா சர்வைः சுராசுரைः தத்ர ஸ்திதோ மகாதேவோ நாभ्युत्थाना விவாதனே சகாராஸ்ய ததः க்ருத்தோ தக்ஷோ வசனம் அப்ரவீத். ஒரு தடவை தக்ஷ பிரஜாபதின்னு பிரம்மாவனுடைய பையன். அந்த தக்ஷ பிரஜாபதிக்கு தாக்ஷாயினின்னு ஒரு பொன், அதான் சாட்சாத் அம்பாள் தாக்ஷாயினின்னு தக்ஷனுடைய மகளாக. தக்ஷ பிரஜாபதிங்கிறது வேதத்திலெல்லாம் கரை கடந்த ஒரு பிராமணோத்த விப்ரராக இருந்தவர். பிரம்மாவினுடைய மகன். அவருக்கு பொன்னாக தாக்ஷாயினி அம்பாள் பிறக்கிறா. அந்த அம்பாளை புரோதத்தா சங்கராய மகாத்மனே, பரமேஸ்வரனுக்கு பொன்னா வரமாக கொடுத்தார். எதனான்னா வச்சனாத் பிரம்மணா, பிரம்மா சொன்னார் தக்ஷ பிரஜாபதிட்ட, உன் பொண்ணை சங்கரனுக்கு கொடுன்னு. ஏன்னா தக்ஷன் வைதிகன், பரமேஸ்வரனோ வேதபாஹ்யனாக இருக்கிறதுனால அதுல அவனுக்கு ருச்சி இல்லை அப்படின்னு சொல்ல போறான் பின்னாடி. இருந்தாலும் பிரம்மா சொன்னதுனால கொடுத்தான்னு அதனால ஆரம்பிக்கிறார். வச்சனாத் பிரம்மணோ விப்ரா தக்ஷேண பரமேஷ்டினா ஏகதாஹி ச தக்ஷோவை நைமிஷாரண்யம் ஆகதா. நைமிஷாரண்யத்திற்கு தக்ஷ பிரஜாபதி வரா. நைமிஷாரண்ய கஷேத்திரம்ங்கிறது இன்னைக்கு இருக்கே உத்தரப்பிரதேஷ்ல. நைமிஷாரண்ய கஷேத்திரத்திலாம் இந்த சத்திரங்கள் ரிஷிகள்லாம் தபஸ் பண்ற இடம், அரண்யமாகவே ரொம்ப விசேஷமாக சொல்லப்படக்கூடிய நைமிஷாரண்யம்.
அந்த இடத்துல ரிஷிகள்லாம் இருக்கிற சந்தர்ப்பத்துல தக்ஷன் வரான். எதிர்ச்சாவசம் ஆபன்னஹா ரிஷிபி பரிபூஜிதா. அதனால தக்ஷ பிரஜாபதியை ரிஷிகள்லாம் பூஜிக்கிறார். ஏன்னா தக்ஷன்னா நம்ம இந்த திருவிளையாடல் சினிமால வர்ற வில்லன் மாதிரி ஒரு ஆள் கிடையாது. தக்ஷ பிரஜாபதிங்கிறவர் அவன் இவன் நம்ம ஏன் சொல்றோம்னா பரமேஸ்வரனோட பிரச்சனை பண்ணி யுத்தத்துல ஈடுபட்டதுனால நம்ம சொல்றோம். ஆனா வேதத்துல வந்து ஸ்ரத்த இருக்கக்கூடியவராக தான் தக்ஷனை பத்தி சொல்லப்படுறது. அதனால தக்ஷ பிரஜாபதி வந்த உடனே ஏன் அதை சொல்றோம்னா ரிஷிகள்லாம் பூஜை பண்ணான்னு இங்க இருக்கு. எதிர்ச்சா வசம் ஆபன்னஹா ரிஷிபி பரிபூஜிதா. ரிஷிகள்லாம் பூஜிக்கிறா. வந்த உடனே தக்ஷ பிரஜாபதிய ஸ்துதிபிகி பிரணிபாதைஷ்ச ததா சர்வை சுராசுரைகி. சுரர்கள், தேவர்கள், அசுரர்கள், ரிஷிகள் எல்லாரும் நமஸ்காரம் பண்றாளாம் தக்ஷ பிரஜாபதியை பார்த்த உடனே. அத்தனை பேரும் பண்றா. ஆனா ஒருத்தர் மட்டும் பண்ணல. யாருன்னா தத்ரஸ்திதோ மகாதேவா நா அபியுத்தான அபிவாதனே. ஈஸ்வரன் எழுந்து பாரு. பரமேஸ்வரன், அதாவது நம்ம நமஸ்காரம் பண்றதுக்குன்னு ஒரு விதி இருக்கு. யார் யாருக்கு பண்ணணும்னு இருக்கு. அது ஏன்னா இது கர்வத்தினால கிடையாது. ஒருத்தரோட இன்னொருத்தர் உத்தமமாக இருக்கிற ஒருத்தருக்கு தான் நமஸ்காரம் பண்ணணும். இல்லைன்னா 2 பேருக்கும் கெடுதல்னு இருக்கு. ஒரு ஒரு குருவுக்கு சிஷ்யன் பண்ணலாம், சிஷ்யனுக்கு குரு நமஸ்காரம் பண்ணலாமோ? முடியாது. அது மாதிரி ஒரு அத்தியாசிரமியா இருக்கிற சன்னியாசி வயசுல சின்னவரா இருந்தாலும் ஒரு வயசுல பெரியவனா இருக்கக்கூடிய கிரகஸ்தன் நமஸ்காரம் பண்ணணும். இந்த ஒரு 2 வருஷம் முன்னாடி ரஜினிகாந்த் வந்து வயசுல பெரியவன் எப்படி யோகி ஆதித்யநாத்துக்கு நமஸ்காரம் பண்ணான்னு ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பினான். வயசு ஆசிரமம் எடுத்துட்டதுக்கு அப்புறம் வயசு அங்க முக்கியம் இல்லை. எது எப்போதுன்னு பார்க்கணும். இப்போ நம்மளோட சின்ன வயசாக இருந்தாலும் அண்ணா அவனுடைய மனைவி நம்மளோட வயசுல சின்னவாதான் அப்படிங்கிற பொழுது அப்ப நமஸ்காரம் அண்ணாவோட சேர்ந்து நிற்கும் பொழுது பண்ற மொழியும் நமஸ்காரம். ஸ்தானம் முக்கியம். அங்க ஸ்தானம் முக்கியமாக இருக்கும் பொழுது வயசு அங்க வராது. அதே மாதிரி அத்தியாசிரமியாக இருக்கக்கூடிய ஒரு சன்னியாசி வயசு கம்மியா இருந்தாலும் நமஸ்காரம் பண்ணணும் இருக்கு. ஞானத்துல உயர்ந்தவரா ஒருத்தர் இருக்காருன்ற பொழுது வயசு கம்மியா இருந்தாலும் நமஸ்காரம் பண்ணணும்னு இருக்கு. மனிஷா பஞ்சகத்துல ஆச்சாரியாலே சொல்றார், யாரா இருந்தா என்னப்பா, என்ன யார் ஞானியோ அவன் எனக்கு குரு சமம் அப்படின்னு. ஏஷா மனிஷா மம்மன்னு அந்த இடத்துல சண்டாலவஸ்து சச்ச துஜோஸ்து, எனக்கு வித்தியாசம் கிடையாது, ஞானம்தான் முக்கியம். அதனால அதுல ஒரு ஆர்டர் இருக்கு. அப்போ பரமேஸ்வரன் வந்து ஒரு தக்ஷ பிரஜாபதி என்னதான் வித்வானாக இருந்தாலும் வேதத்துல ஈஸ்வரனுக்கு கீழே தானே எல்லாமே. அதனால பகவான் எழுந்துக்கல. ஸ்திதோ மகாதேவன தேவோ ந அபியுத்தானா அபிவாதனே. அபிவாதனம் பண்றதுக்கு எழுந்துக்கலன்னு உடனே கோபம் வந்துடுத்தான் தக்ஷ பிரஜாபதிக்கு. சகாராஸ்ய தத குருத்தோ தக்ஷோ வச்சனம் அப்ரவீத். பேசுறான் தக்ஷன். சர்வத்திர சர்வேஹி சுராசுரா விஷம் நமந்தி மாம் விப்ரவரா சமுத்சுகாः கதம் ஹி அசௌ துர்ஜனவன் மகாத்மா பூதாதிபிஹி பிரேத பிசாசாச்ச யுக்தः ஸ்மசானவாசி நிரபத்ரபோ ஹ்யயம் கதம் பிரணாமம் ந கரோதி மே அதுனா. சொல்றான், எல்லா தேவர்கள், அசுரர்கள், என்ன பெரிய பெரிய வேத பண்டிதர்கள், விப்ரவராக எல்லாரும் நமஸ்காரம் பண்ணக்கூடிய என்ன, நீ ஒரு சாதாரண துர்ஜனன், பூத பிரேத பிசாசத்தோடு இருக்கக்கூடியவன், ஸ்மசானவாசி. பூத பிரேத பிசாசம்னா என்ன? குணமில்லாத ஸ்வரூபம் தானே. பிரம்ம பிரேதம்னா என்ன? உடம்பு போயிடுத்து, உடம்பு போயாச்சு, என்ன சூக்ஷ்ம சரீரம் எல்லாம் போயிடுத்து, மீதி இருக்கிறது என்ன? பிரம்மஸ்வரூபம் தான். அதனால பிரேத பிசாஜ யுக்தா. பகவான் வந்து ஸ்மசானவாசினா என்ன அர்த்தம்னா, எல்லா நாம ரூபமும் போனதுக்கு அப்புறம் என்ன மீதி இருக்கு? என்ன மீதி இருக்கு? பிரம்மவஸ்து ஒண்ணுதான் இருக்கு. எப்படி வந்து நம்ம பஸ்மத்தை பத்தி சொல்லும் பொழுது எல்லா நாமரூபமும் போன உடனே பொருள்கள்லாம் பஸ்மம் ஆயிடுதுங்கிறோமோ, அந்த மாதிரி அத்தனை விஷயமும் ஓஞ்சதுக்கு அப்புறம் ஸ்வரூபம் தானே இருக்கு. அதனால அது ஸ்மசானத்துக்கு சமம்னா. ஏன்னா எல்லா விதமான குணங்கள் எல்லாம் அடங்கி விடுத்து, அப்போ பிரம்மம் மட்டும்தான் இருக்குங்கிறதுனால ஏகான்னு பரமேஸ்வரன் ஒத்தன், ஒரே ஆள், வேற ஒண்ணுமே கிடையாது. தனியா இருக்கும் பகவானுக்கு பாவம். அதனால ஏகான்னு இங்க சொல்ல போறாரு பின்னாடி. ஸ்மசானவாசி திட்டுறா மாதிரி இங்க வந்து பகவானுடைய இதெல்லாம் வேதத்துல இருக்கக்கூடிய சப்தங்களா இருக்கட்டும், ஸ்மிருதியில இருக்க சப்தங்களாக இருக்கட்டும், இந்த புராணத்துல இருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் நிந்தாஸ்துதி. நிந்தாஸ்துதினா திட்டுறா மாதிரி ஒரு
ஒரு விஷயம் சொல்லப்பட்டாலும் இங்க அவன் திட்டல, பகவானுடைய சுரூபத்தை சொல்றான். ஸ்மசானவாசி தானே பரமேஸ்வரன், பிரேத பிசாச யுக்தா தானே, பூத பிரேத பிசாச யுக்தா தானே பரமேஸ்வரன். எல்லா குணமும் போன உடனே மீதி இருக்கிறது என்ன இருக்கு? ஸ்மசானம் இருக்கு, பிசாசம் இருக்கு, பிரேதம் இருக்கு. நிர்குணஸ்வரூபம் அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையும் காண்பிக்கப்படுறது. நிரபத்ரபோ ஹ்யயம் கதம் பிரணாமம் நகரோதி மே அதுனா. இப்படி இருக்கிற ஒரு ஆள் நீயே எனக்கு நமஸ்காரம் பண்ண மாட்டேங்கிற. எப்பேற்பட்ட தேவர்கள்லாம் பண்றா, பெரிய பெரிய அசுரர்கள், சக்தி வாய்ந்தவர்கள், பிராமணோத்தமர்கள்லாம் எனக்கு நமஸ்காரம் பண்ணும் பொழுது நீ வெறும் பிரேத பிசாசத்தோட ஸ்மசானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆள், உனக்கு என்ன அவ்வளோ? பாகண்டினோ துர்ஜனா பாபசீலா விப்ரம் திருஷ்டுவா ச உத்ததா உன்மதாஸ்ச. என்ன மாதிரி ஒரு விப்ரனை பார்த்து நமஸ்காரம் பண்ணாம இருக்கிறவன் பாகண்டிங்கிறான். பாபசீலன், எழுந்துக்காம இருக்கியே. ஒரு வேதத்தை வேதம்ங்கிறது நமக்கு அந்த பர்சனுக்காக எழுந்துக்கிறது இல்லை. எப்பவுமே மரியாதைங்கிறது அந்த பர்சனுக்கு கிடையாது, பர்சனுக்கு மட்டும் கிடையாது, அந்த பர்சனுடைய வித்வத்துக்கு தான் நம்ம மரியாதை கொடுக்கணும். வேதம் இருக்கோ இல்லையோ, வேதத்தை அத்தியனம் பண்ணி வேதத்தை, அப்போ அவன் வேதத்தை தாங்கி இருக்கிற பாத்திரம் தானே. ஒருத்தர் வேதாந்தம் சொல்றாருன்னா அது வேதாந்தத்தை தாங்கி இருக்கிற பாத்திரம். அப்ப நம்ம பண்ற நமஸ்காரம் யாருக்கு போறதுன்னா வேதாந்தத்துக்கு தான் போறது. அதனால இதுல அகங்காரத்துக்கு அர்த்தமே கிடையாது. அதனால இங்க விப்ரனுக்கு நமஸ்காரம் பண்ண வேண்டாமான்னு கேட்கிறான். பகவான் என்னுடைய மூச்சாக இருக்கிறது வேதம். அதனால இங்க இது ஒரு கதை, ஒன்னத்தினுடைய விஷயத்தை சொல்றதுக்காக சொல்லப்படுறது. வத்யாஸ்தியாஜ்யா சத்திரேவம் விதா தஸ்மாதேனம் ஷாபிதம் ஜோத்யதோஸ்மி. உனக்கு நான் சாபம் கொடுக்க போறேன். ஏன்னா இந்த மாதிரி விப்ரர்களை நமஸ்காரம் பண்ணாதவர்கள் நீக்கப்பட வேண்டியவர்கள்னு சொல்றான். வத்யாகா தியாஜ்யாகா, அவளோட சேரப்படாது. யாரு? சத்பிஹி, சத்தாத்மாக்களா இருக்கிறவர்கள் இந்த விப்ரர்களுக்கு மரியாதை கொடுக்கவாளோட சேரப்படாது, சாபம் கொடுக்க போறேன். இத்யேவ முக்வாச மகாதபாக, மகாதபாகான்னு சொல்றார் சூத்தரே. லோமசரே இங்க இவனை தக்ஷ பிரஜாபதி மகாதபாகா, பெரிய தபஸ்வியானவர் அப்படின்னு. ஏவ முக்துவா ததா ருஷான்விதா, ரோஷம் வந்துடுத்தான் கோபத்தோட. ருத்ரம் இதம் பபாஷே, ருத்ரன்ட்ட சாபம் கொடுக்குறான். சுன்வந்து அமி விப்ரதமா இதானீம் வச்சோ ஹிமே கர்த்துமிஹார்ஹதா ஏதத் ருத்ரோ ஹி அயம் யஜ்ஞபாஹ்யோ விருத்தோ மே வர்ணாதீதோ வர்ணபரோ யதஸ்ச. நீ யஜ்ஞபாஹ்யனாகு, வர்ணாதீதனாகு, வர்ணத்துக்கு அப்பாற்பட்டவன், வர்ணத்தை கடந்தவன், யஜ்ஞத்திற்கு அப்பாற்பட்டவன். யஜ்ஞம் என்னத்தை கொடுக்கும்? ஏதோ ஒரு லௌகீகமான ஒரு விஷயத்தை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது யஜ்ஞம். அதான பண்ண போறது. சொர்க்கத்தை கொடுக்கும், புத்திரனை கொடுக்கும், இந்த மாதிரி லௌகீகமான கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியது யஜ்ஞங்கள். இந்த இந்த ஜெகத் சிருஷ்டியை நடத்தின்னு போகிறது யஜ்ஞம். ஏவம் பகுவிதா யஜ்ஞாகான்னு கீதையில பகவான் சொல்லும் பொழுது விததா பிரம்மணோ முகே. இந்த இந்த அந்த யஜ்ஞத்துல நீ ஒண்ணுத்த பண்ணிட்டு இருக்கேன்னு யஜ்ஞஸ்வரூபமாக பகவான் விஷ்ணு. அதனாலதான் மஞ்சள் கலர் வஸ்திரம், பீதாம்பரம் பகவானுக்கு. யஜ்ஞஸ்வரூபம் இந்த ஜெகத்துங்கிற இந்த ஹோல் சிருஷ்டியே ஒரு யஜ்ஞம். ஆனா அந்த சிருஷ்டி யஜ்ஞத்துக்கு வெளியில இருக்காராம் பகவான் பரமேஸ்வரன். ஏன்னா நிர்குண வஸ்துங்கிறதுனால யஜ்ஞபாஹ்யோ விருத்தோமே வர்ணாதீதோ வர்ணபரோ யதஸ்ச. வர்ண விவகாரம்ங்கிறதும் இதுக்குள்ள வர்றதுதான். அதுதான் ஒரு அத்தியாசிரமியா சன்னியாசி ஆன அப்புறம் அங்க வர்ண பேதமோ எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றது. ஏன்னா பிரம்மம் எல்லாத்துக்கும் சமம் தானே, நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம அப்படின்னு. இங்க விசலேஷையாக இந்த இடத்துல அவன் 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 சாபம் கொடுக்கறான் தக்ஷ பிரஜாபதி அப்படின்னு. உடனே நந்திக்கு கோவம் வந்துருது. நந்தி நிஷம்ய தத்வாக்கியம் சைலாதோ ஹிருஷான்விதா அப்ரவீத் த்வரிதோ தக்ஷம் சாபதம் தம் மகாபிரபம். கோபப்பட்டு நந்தி பேசுறார் தக்ஷன் கிட்ட. யஜ்ஞபாஹ்யோ ஹிமே சுவாமி மகேஷோயம் கிருதः கதம் யஸ்ய ஸ்மரண மாத்ரேண யஜ்ஞாஸ்ச சபலாஹ்யமி யஜ்ஞோதானம் தபஸ்சைவ தீர்த்தானி விவிதானி ச யஸ்ய நாம்னா பவித்ராணி சோயம் சப்தோதுனா கதம். நீ யாரப்பா சபிக்கிற?
உன் சாபத்துக்கு இந்த பரமேஸ்வரன் எப்பேற்பட்ட சுவாமி இவர், எத் யஜ்ஞவாக்கியோ ஹிமே சுவாமி, யஜ்ஞத்துக்கு அப்பாற்பட்டவர் தான். யஜ்ஞம் யஜ்ஞத்துக்குள்ள இருக்கிற விஷயங்கள், யஜ்ஞத்தினால கிடைக்கக்கூடிய பொருள்கள், இதெல்லாம் என் சுவாமிக்கு அப்பாற்பட்ட விஷயம். அதிலிருந்து அப்பாற்பட்டவர் என் சுவாமி. என்ன அப்படிப்பட்டவர். ஆனா எஸ்ய ஸ்மரண மாத்திரேன யஜ்ஞாஸ்ச சபலாஹ்யமி, யஜ்ஞங்கள் எப்ப சாபல்யத்தை அடையிறதுன்னா ஈஸ்வர ஸ்மரணத்தினாலதான் அடையிறது. ஏன்னா யஜ்ஞ பலத்தை கொடுக்கக்கூடியது ஈஸ்வரன் தான். நீ பண்ற யஜ்ஞம் சம்சாரத்துக்கு கொண்டு வருது உன்ன. அதனால அதுக்கு சம்சாரத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்கிற ஸ்வரூபம் பரபிரம்மஸ்வரூபம், ஈஸ்வர ஸ்வரூபம். ஈஸ்வரன் நீங்க சொல்லும் பொழுது நம்ம பரபிரம்மத்தை சொல்றோம், நிர்குணஸ்வரூபத்தை சொல்றோம். அப்போ அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்மரண இல்லாம நீ பண்ணக்கூடிய இந்த யஜ்ஞமானது சாபல்யத்தை அடையாது. யஜ்ஞோதானம் தபஸ்சைவ தீர்த்தானி விவிதானி, என்ன யஜ்ஞமாக இருக்கட்டும், நீ பண்ணக்கூடிய தானமாக இருக்கட்டும், தபசா இருக்கட்டும், நீ போகக்கூடிய தீர்த்த யாத்திரையா இருக்கட்டும், பிரயாகுக்கு வேணா போ, காசிக்கு போ, கும்பகோணத்துக்கு போய் மகாம ஸ்நானம் பண்ணாலும் என்ன பவித்திரத்தை கொடுக்கறதுனா எஸ்ய நாம்னா பவித்ராணி சோயம் சப்தோதுநாகதம், யாருடைய நாமத்துல பெயரை சொல்றதுனால பவித்திரத்தை அடையிறது. இது எல்லாமே ஈஸ்வரனை நினைச்சு பண்ணும் பொழுதுதான் சாபல்யம் கிடைக்கிறது. இல்லைன்னா அதுக்கு பலன் என்ன? லிமிட்டெட் பலன் தான். பலன்றது எதுன்னா மோட்சத்தை அவனுக்கு எது கொடுக்குமோ அதுதானே பலன். மற்ற பலன்லாம் என்ன? சம்சாரத்துக்கு உன்னை ஈடுபடுத்தக்கூடியது. அப்போ மோட்சம் எப்ப கிடைக்கும்னா கர்ம யோகமாக பண்ணும் பொழுதுதான் மோட்சம் கிடைக்கும். அதுதான் பின்னாடி சொல்ல போறார் பகவான். பரமேஸ்வரன் பின்னாடி இங்க தக்ஷ பிரஜாபதிய இவன் வீரபத்திரன் சம்ஹாரம் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி உயிர்ப்பிப்பார். பரமேஸ்வரன் உயிர்ப்பிச்ச அப்புறம் அங்க தக்ஷன்ட்ட இததான் சொல்லுவார், நீ வெறும் கர்மாவால மோட்சத்தை அடைய முயற்சித்தியே, அது நிஷ்பிரயோஜனம். அதனால கர்மவை யோகமாக ஈஸ்வரனோடு சேர்த்து பண்ணும் பொழுதுதான் உனக்கு மோட்சம் கிடைக்கும்ங்கிறத பின்னாடி சொல்ல போறார். இந்த விற்த்தாந்தமே பூர்வ மீமாம்சையாக வெறும் கர்மாவை மட்டும் பண்றதுனால பிரயோஜனம் கிடையாதுன்னு காண்பிக்கிறதுக்காகவே வர்றது. வித்தாதே பிரம்மச்சாபல்யாச்சப்தோயம் தக்ஷதுர்மதே ஏனேதம் வாலிதம் விஸ்வம் சர்வேண ச மகாத்மனா சப்தோயம் சகதம் பாப ருத்ரோயம் பிராமணாதமா. பிராமணர்களே அதமனா இருக்கக்கூடியவனாகிய தக்ஷ பிரஜாபதி, நீ எப்படி ருத்ரனை சபிக்கிற? எப்பேற்பட்டவன்னா என்ன? ஏனேதம் பாலிதம் விஸ்வம், உலகத்தை நடத்திண்டு போகிறது பரமேஸ்வரன். பாலனம். அதனால இங்க விஷ்ணுவாக இருக்கிறதும் பரமேஸ்வரன் தான். அதான் சிவம்ன்றதுன்னு வகத்தி சொன்னமே. பரிபாலனம் பண்றது ஈஸ்வரன் தான். மகேஸ்வரன் 3 விதமா. பரசிவா ஒண்ணு, என்ன இன்னொன்னு இந்த ஈஸ்வரா, மகேஸ்வர். இந்த மாதிரி 3-4 விஷயங்கள் நம்ம அப்புறம் சிவதத்துவ ரகசியம் பார்க்கும்பொழுது அதையும் பார்க்கலாம். 3 விதமாக பரமேஸ்வரன் சொல்லப்படுறார். நிர்குணம், ஜெகத்காரணம் பிரம்ம, அதுக்கப்புறம் இந்த விவகார லோகத்தை இயக்கின் போற பாலனகர்த்தான்னு 3 விதமாக பிரிச்சு சொல்லப்படுறது பரமேஸ்வரனுடைய தத்துவம். ஏனேதம் பாலிதம் விஸ்வம் சர்வேணச்ச மகாத்மனா, அப்பேற்பட்ட மகாத்மாவாகிய பரமேஸ்வரன் அவன் சப்தோ கதம், நீ எப்படி சாபம் கொடுக்க முடியும்னால, நீ எப்படி கொடுத்தேன்னு கோபப்படுறார் நந்தி. ஏவம் நிர்பர்சிதா தேன நந்தினாஹி பிரஜாபதிஹி நந்தினஞ்ச சசாப அத தக்ஷோ ரோஷசமன்விதः யூயம் சர்வே ருத்ரவரா வேதபாஹ்யாஸ்ச வைபிருஷம் சப்தாஹி வேதமார்கைஸ்ச ததா த்யக்தா மஹர்ஷிபிः பாகண்டவாத சம்யுக்தாः சிஷ்டாச்சார பகிஷ்கிருதாः கபாலினः பானரதாः ததா காலமுகாஹ்யமி இது சப்தாஸ்ததா தேன தக்ஷேன சிவகிங்கராः ததா பிரகுபிதோ நந்தி தக்ஷம் சப்தும் பிரசக்ரமே. அங்க ஒருத்தர் மாத்தி மாத்தி சாபம் கொடுத்துக்கலான்னு போறது. அதுக்கப்புறம் பரமேஸ்வரன் உள்ள போந்து இது தப்பு, நம்ம விப்ரர்களை நம்ம சாபம் கொடுக்கறதோ ஒருத்தர் இந்த புண்படுத்திக்கிறது அர்த்தம் இல்லைன்னு சொல்லி முடிக்க போறார். நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ಧನ್ಯವಾದ.